நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, மக்களே, விவாத நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, பிரிந்த அதிமுகவினர் ஒன்றிணை வேண்டும், சசிகலா நடராஜன், ஓ பன்னீர்செல்வம் அழைப்பு. ஒற்றுமை பற்றி பேச ஓபிஎஸ்க்கு உரிமை இல்லை, கேபி முனுசாமி பேட்டி. பிஜேபி அதிமுக கூட்டணியால் 35 இடங்கள் கிடைத்திருக்கும், எஸ்பி வேலுமணி தடாலடி பேட்டியாக சொல்லியிருக்கிறார். அதிமுகவுடனான கூட்டணி, அண்ணாமலை தமிழிசை முரணான கருத்து. இதை பற்றி இன்றைய விவாத அரங்கத்தில் விவாதிக்க இருக்கின்றோம். முதலாவது நாம் அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைப்பதற்கு முன்பதாக ஒரு சில புள்ளி விவரங்களை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கலாம். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அது மட்டுமின்றி 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பிப்புக்கு முன்பதாக, அதாவது பத்திரிகையாளர்களும் ஊடகத்தினரும் சூசகமாகவும் நேரடியாகவும் கேள்வி கேட்கும் பொழுது சொல்லப்பட்ட ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக சைடு தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் இருக்கிறது, உங்கள் யூகங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது, அது மட்டுமின்றி மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைப்போம், அந்த கூட்டணி உங்ககிட்ட தான் சொல்லுவோம் என்கின்ற அடிப்படையில் அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள் சொல்லி வந்தார்கள். அதற்கு ஏற்றாற் போல கரூரில் நடத்தப்பட்ட மாநாட்டில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக அங்கீகரிக்கப்பட்ட மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்கின்ற ஒற்றை வார்த்தையில் பதில் கொடுத்ததுனால அன்றைய அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. அது மட்டுமின்றி அதிமுக, பிஜேபி, தேமுதிக, பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் இணையும் பொழுது திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வரக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் ஒருபடி கூட மேலே சென்று ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா அவர்களுடைய இணைப்பும் இருக்கும் என்று பரவலாக பேச்சு அடிபட்டது. ஆனால் பேச்சு அடிபட்டது மட்டும்தான் மிச்சம். ஆனால் இது போன்ற எந்த நிகழ்வும் நடக்கலை. இதில் புத்திசாலித்தனமாக தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை தவிர்த்து மிச்ச எல்லா கட்சியையும் கூட்டணியாக இணைத்து அவர் களம் கண்டார். அதன் அடிப்படையில் தமிழகத்தில் குறிப்பாக பல இடங்களில் 2வது இடத்தையும் 3வது இடத்தையும் தக்க வைத்தது. ஆனால் அதிமுக இந்த முறை 2வது இடத்தை 22 இடங்களில் 2வது இடத்துல வந்திருக்கு. இந்த ரேஷியோவில் பார்க்கும் பொழுது எஸ்பி வேலுமணி அவர்களுடைய பேட்டி இதற்குண்டான ஒரு அச்சாரமாக இருக்குமா என்கின்ற அடிப்படையில் பார்க்கப்படுகிறது. ஏன்னா 35 இடங்களில் அதிமுகவும் பிஜேபியும் 2வது இடங்களில் இருக்குது, லட்சக்கணக்கில் ஓட்டுகள் வாங்கியிருக்கு. இருந்தாலும் மாபெரும் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. அதற்கு காரணம் மோடி எதிர்ப்பு அலை என்கின்ற ஒற்றை வரியில் சொல்லப்படுகிறது. ஓகே, இப்போ இன்றைக்கு நாம் எடுத்திருக்கிறது அதிமுக சப்ஜெக்ட் அப்படின்னா அதுக்குள்ளே மட்டும் நம்ம போகலாம். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், அதிமுக மீட்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியை எதிர்த்து போட்டியிட்டார் பலாப்பழ சின்னத்தில். அங்கு அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த ஓப்பனிங்கில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பதாக சசிகலா அவர்கள் அறைகூவல் கொடுத்தார். இப்பொழுதும் அறைகூவல் கொடுத்திருக்கிறார். இடையில் மரியாதைக்குரிய பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாள்லையும் அவங்க அழைப்பு கொடுத்தாங்க. அதை யாரும் அவங்க காது கொடுத்து கூட கேட்பதாக தெரியவில்லை. ஓகே, இது ஒரு புறம் இருக்கட்டும். அதுக்கடுத்து ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். ஒரு குச்சி என்பது இருந்தால் அதை உடைச்சிடலாம், ஆனால் கட்டையை உடைக்க முடியாது என்று சொல்லி நேற்று சசிகலா அவர்கள் என்ன வார்த்தையை முன்வைத்தார்களோ அதே வார்த்தையை எவரும் முன்வைத்து அந்த அறிக்கையை முடித்திருக்கிறார். தாய் வழி வந்தால் தங்கங்கள் எல்லாம் ஓர்நிலை வந்தால் நாளை நமதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இப்போது எல்லாருமே அதிமுகவை நோக்கி படையெடுக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் கம்யூனிட்டி பேஸ்டு அரசியல் நடக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இபிஎஸ் அவர்கள் மீது 10 தேர்தல்களில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒரு நடுநிலையாளராக, ஒரு நெறியாளராக நம்ம பார்க்கும் பொழுது அது 10 தேர்தல் கிடையாது. ஓபிஎஸ் என்கிறவர் மட்டும் தனித்து சந்தித்த பிரதான தேர்தல் என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தான். இதை கம்பேரிட்டிவ் 2018 நம்ம மன்னிக்கணும் 19 கம்பேரிட்டிவ் பண்ணும்போது அதிமுகவின் வாக்கு வங்கி ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் கூட்டணியோடு பலம் வாய்ந்த இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணியோடு சேர்ந்து பார்க்கும்போது அதிமுக தனித்து போட்டியிட்ட இடங்களில் வாக்கு சதவீதம் குறைவு. ஆனால் இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகமாக மாறி இருக்கிறது அதிமுகவில். வாருங்கள் இன்றைய விவாத நேரத்தினுடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். தேசிய உழவர் உழைப்பாளர் கட்சியை அதிமுகவோடு இணைத்து இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக முன்னணி நிர்வாகியாக கலந்து கொள்ளும் டாக்டர் ஜோதிகுமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் வலதுசாரி சிந்தனையாளர் மரியாதைக்குரிய சரவண பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், மாலை வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் முன்னாள் அதிமுக நிர்வாகி மற்றும் அரசியல் விமர்சகரும்
சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் சார்பாக பேச வந்திருக்கிற மரியாதைக்குரிய ஆவின் என் வைத்தியநாதன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ அந்த நிகழ்ச்சியை வைத்தியநாதன் உங்களிடம் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம கடந்த சிட்டிங்கில் நம்ம பேசுகிறோம், 2024 தேர்தல் எங்களுக்கு உண்டான தேர்தல் கிடையாது என்கின்ற அடிப்படையில் கருத்துக்கள் முன்வைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கி எஸ்பி வேலுமணி அவர் சொல்லியிருக்கிறாரு, பிஜேபி அதிமுக கூட்டணி வந்தால் 35 இடங்களை கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கும்னு சொல்கிறாங்க. கூட்டி கழிச்சு பார்த்தா 35 இடங்களில் மினிமம் ஒரு 10லேருந்து ஒரு 15 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் என்கின்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. இப்போது எஸ்பி வேலுமணி தனித்து பேட்டி கொடுத்திருக்கிறாரா, கட்சியினோட கருத்தா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த தேர்தலுக்கு பிறகாக எந்த ஒரு சமிஞ்சையும் அதிமுக தலைமையகத்தில் இருந்து எதுவும் வரலை. ஆனால் சசிகலா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒரு அறைகள் கொடுத்துருக்கிறாங்க. இது சாத்தியமா, இணைப்பு என்பது சாத்தியமா, இல்லை ஓபிஎஸ் மீண்டும் அவருடைய தனி வழி என்ற அடிப்படையில் போவாரா? இல்லை, இந்த 2 பேரும் தியாகத்தலைவி சின்னம்மா முன்மொழிஞ்சதை அண்ணன் ஓபிஎஸ் வழிமொழிகிறாரு. இவங்க 2 பேரும் வெவ்வேறு இடத்துல இருந்து இந்த முன்மொழிகிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு அம்மா சமாதிலையோ இல்லை பெரியநாள்லையோ இல்லை சின்னம்மா வீட்லேயோ பாய்ஸ் கார்டன்லையோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒன்றா இருந்து தானே இந்த முன்மொழிது வழிமொழிது. இதுலேயே வேறுபாடு இருக்குது இல்லையா? அதாவது ஓபிஎஸ் டிடிவி இணைந்த மாதிரி இவங்க 2 பேரும் இணையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இணையணும்ல, இணைந்து தானே பேட்டி கொடுக்கணும். சரி, இந்த அறிக்கை கொடுக்கணும். இந்த அறிக்கை ஒன்றா தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்குள்ளே அந்த பிரிவு இல்லை, இணையத்துக்கான வழிவகை இல்லாமல் தானே இருக்குது. எல்லாரும் ஒன்றிணைனா யார் தலைமையில் ஒன்றிணைது? அதை தெளிவுபடுத்தணும்ல. இப்போ அவங்க சசிகலா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அஇஅதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படி தான் லெட்டர் பேடில் இருக்குது. இவர் கரைவேஷ்டி கூட கட்டக்கூடாதுன்னு ஓபிஎஸ் லெட்டர் பேடில் இருக்குது, கல்வெட்டில் இருக்குது, உயர்நீதிமன்றத்தில் இருக்குதுலாம் விட்டுடுங்க. சரி, தொண்டர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பத்தை நான் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்கிறேன். தொண்டர் முறையில் இணையணும், ரைட்டு. எல்லா தொண்டனுடைய மனசுலையும் இணையணுன்றது சரி. நம்ம இணைந்தால் வெற்றி உறுதின்றது எல்லாருக்குமே இருக்குது. அடிமட்ட தொண்டனுக்கு 2ஆம் கட்ட தலைவர் கூட மனசுக்குள்ளுக்குது, வெளியில் சொல்ல முடியல, பயப்படுறாங்க. சரி, அப்படி இருக்கிற நிலையில் இதுக்கான முன்னெடுப்பை செங்கோட்டையான் போன்றவர்கள், கட்சியோட சீனியர் செங்கோட்டையான், திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்கள் ஏன் முன்னெடுக்க தயங்குறாங்க? ஏன் தேர்தல் தோல்விக்கு அப்புறம் வெளியில் வரத்துக்கே எடப்பாடி சேலத்தை விட்டு சென்னைக்கு வரத்துக்கே ஏன் தயங்குறாரு? என்ன அவர் வெளியில் சொல்லியிருக்கணுமா இல்லையா? சரி, என்ன சொல்லியிருக்கணும்? இந்த தோல்விக்கு நான் முழு பொறுப்பேற்றுக்கிறேன். இனி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, அது பாராட்டத்தக்க. இது இந்த தேர்தல் எங்களுக்கு தகுந்த படிப்பினை கற்று தந்திருக்கிறது. இது 2026 தேர்தலுக்கு இந்த படிப்பணியை நாங்கள் படியாக வச்சு ஏறுவோன்ற மாதிரி ஏதோ ஒரு நல்ல அறிக்கை தான் கொடுத்துருக்காரு. அப்போ பிஜேபியோட கூட்டணி போவருக்கு அவர் இப்போவே பச்சை கொடி காமிக்கிறாரா? இல்லை, அவர் பச்சை கொடி காமிக்கிறாரு. இந்த துடுக்கு அண்ணாமலை சொல்லமா இல்லாமல் அது உடனே ஆரம்பத்திலே டெல்லி போகிறா, அங்கே போய் உனக்கு பதவி இருக்குதா இல்லையா தமிழ்நாடு அதை பற்றி கூட நீ தெரிஞ்சிக்காம ஏர்போர்ட்டில் இவரும் வேலுமணியன் ட்ராமா ஆட்டு போகிறாங்க. இது என்ன ட்ராமா? நீங்கள் ஆன ட்ராமாவில் தான் இவ்வளோ தூரம் பாதிப்பு ஏற்பட்டு. எந்த அடிப்படையில் நீங்கள் ட்ராமான்னு சொல்கிறீங்க? வேலுமணியும் அண்ணாமலையும் சேர்ந்து மாற்றி பேசுகிறாங்க. கோயம்புத்தூரில் வேலுமணி கோசம் இல்லை அண்ணாமலை கோசம் வேலுமணி ஜக்கி வாசுதேவன் மூலியமாக அமித்ஷா சொல்லி ஒரு டம்மி கேண்டிடேட்டை போட்டு அது 1% கூட தப்பி இருந்ததுன்னா டெபாசிட் இருந்திருக்கும் அந்த கேண்டிடேட். இப்போ உள்ள நாடாளுமன்ற தேர்தல் 2000 சிங்கை ராமச்சந்திரன் அவருக்கோசம் இவர் எந்த வேலையும் பார்க்கல. சிங்கை ராமச்சந்திரனுக்கு செலவும் பண்ணலை. அவர் கேண்டிடேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் அண்ணாமலை ஜெயிக்கிறதுக்கு தானே நீங்கள் எல்லா வேலையும் பார்த்தீங்க. சரி, பார்த்தீங்களா இல்லையா? அப்போ இது வேணுமென்று அதிமுக எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்களே, இந்த ஒரு பூசலை உருவாக்கி விட்டு போ. டெல்லி போகிற வழியில் நம்ம இது கடைசியாக கூட இருக்கலாம். அவர் மத்திய மந்திரியாக கூட ஆக்கலாம். யார? அண்ணன் அண்ணாமலையை. சரி, அதுக்கோசம் அவர் அந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு போறாரு. சரி, இந்த அம்மா தமிழிசை, ஆமாம், அந்த அம்மா அவரு அவர் தலைமையோட கருத்து இல்லை. 2026 அதிமுகவோட கூட்டணி வைப்பீங்களா வைக்க மாட்டேன்னு தலைமை தான் முடிவு பண்ணோம், இவர் முடிவு பண்ண முடியாதுன்னு யார் சொல்றாங்க? தமிழிசை முன்னாள் மாநில தலைவர் அவங்க சொல்றாங்க. இது என்ன டிராமா? இப்போ எதுக்கு 2026 பற்றி இப்போ எதுக்கு பேசுறீங்க? அப்போ பிஜேபிக்குள்ளேயே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்திருக்குன்றீங்க? இல்லை, கருத்து வேறுபாடு இல்லைங்க. இந்த அண்ணாமலை தன்னை சுயமாக விளம்பரத்தை படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்து அதிமுகவை தாக்கி வருகிறார். இதனுடைய தாக்கம் தான் எடப்பாடி அப்படி ஒரு முடிவு எடுத்ததாக அதிமுக தொண்டர்கள் கிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள் நியாயப்படுத்துறாங்க. சரி, இதெல்லாம் உள்கட்சி பிரச்சனை இல்லை, பிரச்சனை இது இல்லை பிரச்சனை. அவங்க பிரிந்தவர்களே ஒன்றாக சேர்க்க வேண்டும் என்றதான் பாரதிய ஜனதாவோட கூட்டணி அஜெண்டா. டிடிவி தினகரன், ஓபிஎஸ்,
எல்லாரையும் நீங்கள் ஒன்றிணைத்து போட்டியிடுங்க, அப்போ தான் வெற்றி பெறுவீங்க. இல்லைன்னா மீண்டும் 2021 2019 படுதோல்வி இந்த ரிசல்ட் அன்றைக்கே அவங்க காமிச்சிட்டாங்க படம் போட்டு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா 10 தோல்வி வந்து எடப்பாடி சந்திச்சிட்டாரு, 10 தோல்வி எடப்பாடி சந்திச்சிட்டாருன்னு. அவர் சந்தித்ததில் 9 தோல்வி என்பது கூட்டணி, அது போக வந்து ஓபிஎஸ் போன்ற ஜாம்பவான்கள்லாம் இருந்தாங்க. இப்போ இபிஎஸ் என்கின்ற ஒரு ஒற்றை முகத்தோடு இப்போ வந்திருக்கிறாங்க. 2019 கம்பேரிட்டிவ் பண்ணும்போது வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க, 2019 உங்கள் லைனுக்கே நான் வரேன். 2019 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணி ஏதாவது ஒரு தொகுதியில் டெபாசிட் போச்சா? இன்னைக்கு 7லேருந்து 8 தொகுதி டெபாசிட் போயிடுச்சு. இன்னும் சரியா எண்ணி வந்தால் 9 தொகுதி கூட இருக்கும் டெபாசிட் எழுந்திருக்கு. அது இல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் எங்கேயாவது தோத்துருக்கா போன முறை 2019? ஜெயலலிதா இருக்கும் போதே டெபாசிட் எங்கெங்க போச்சு நல்லா சொல்லுங்க. பெருநகரத்தில் ஒரு வாட்டி போச்சு. ஆமாம். நாடாளுமன்ற தொகுதியில் 6 தொகுதியில் எங்கேயாவது போச்சா? 40 தொகுதியில் எங்கேயாவது டெபாசிட் போச்சுன்னு ஒரு தொகுதியை சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. இல்லை, டெபாசிட் போனது இந்த தேர்தல் இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல். ஒரே ஒரு இடைத்தேர்தலில் இல்லை நான் சொல்கிறேன், ஒரே ஒரு தொகுதியில் டெபாசிட் போச்சு. நீங்கள் இன்னைக்கு 48 தொகுதியில் 9 தொகுதியில் 6 தொகுதியில் 8 தொகுதியில் டெபாசிட் போச்சுன்னா 48 தொகுதியில் போயிடுச்சு தானே அர்த்தம் உங்களுக்கு டெபாசிட்டு. சுத்தமாக வாஷ் அவுட்டில் கோயம்புத்தூர் அதிமுகவோட கோட்டைங்க. ஆமாம். அங்கே இன்னும் 1% டெபாசிட் பறி போயிருக்கோம். 3 லட்சம் ஓட்டில் பிஜேபி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அண்ணன் ஓபிஎஸ் இருக்காரு. அண்ணன் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் சுயேட்சையில் நிற்கிறாரு. ஒரு கட்சி கிடையாது, ஒரு கொடி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது அவர் எதிர்த்து இன்னொரு 5 பன்னீர்செல்வம் வர இதில் வர 5 இதோட சேர்த்து 6 பன்னீர்செல்வம். 6 பன்னீர்செல்வத்தை போட்டு 22வது அவர் கூட்டணி கட்சி தான். அவர் பேலட் பேப்பரில் அவரோட 22வது இடம். இல்லை, அல்ஃபபெட்டில் வரும்போது அப்படி சரி எப்படியோ வந்ததுங்க. 22வது இடத்துக்கு வந்த மக்களுக்கு அதை புரிய வைக்கிறது எவ்வளோ நாள் ஆகும்? அவர் ஒரு கொடி கிடையாது, ஒரு கரவேட்டி கிடையாது, எதுவுமே இல்லாமல் 3 லட்சம் ஓட்டு வாங்குறாரு. அப்பயே அதிமுக தொண்டர்கள் ஓட்டு அவருக்கு தானே போட்டிருக்காங்க. திமுக 4வது இடத்துக்கு போயிடுச்சு. அதிமுக ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிடுச்சு. அதிமுகவுக்கு டெபாசிட் போன கட்சி வந்து எப்படி பேச முடியும்? அவர் வாங்கியிருக்காருல்ல 3 லட்சம் ஓட்டு. 4 தொண்டர்கள் கூட அவர் பின்னாடி இல்லைன்னு சொன்ன பின்னாடி 3 லட்சம் தொண்டர்கள் அவருக்கு ஓட்டு அளிச்சிருக்காங்களே. அது எதை காட்டுது? ஓகே, இது வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க? அவர் பின்னாடி 4 பேர் கூட இல்லைன்னு. நீங்கள் ஆமாம் 3 லட்சம் பேர் இருக்காங்களா? அண்ணன் தேனியில் அதே மாதிரி டிடிவி தினகரன் 3 லட்சம் பேர் ஓட்டு வச்சிருக்காரா? ஆமாம், வச்சிருக்காரா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் வந்து அதிமுக வந்து 99,780 வாக்குகள் மட்டும்தான் சீட் போய்விட்டது. எஸ், பறிமுதல் ஒரு 51 ஆண்டு காலம் இருக்கிற மாபெரும் இயக்கம் அதிமுக 44.4% வாக்கு அம்மா கொடுத்துட்டு போனவங்க. அதிமுக லேடியா மோடியான்னு கேட்டு கொடுத்துட்டு போனவங்க. இந்த 2 தேர்தல் இவங்க சந்திச்சிருக்காங்க, 2 பாராளுமன்ற தேர்தல். கிட்டத்தட்ட அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் பார்க்கும் பொழுது ஒரு 2000 சொற்ப வித்தியாசம் தான் டிஃப்ரென்ஸ். அந்த அளவுக்கு கட்சி வந்து நம்ம தான் சொல்லியிருக்கோமே இந்த பல முறை ராஜ் டிவி இந்த அரங்கத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இவங்க போட்டி வந்து நான் தமிழர் கூட தான் அதிமுக. இது வந்து திமுக கூட இவங்க போட்டி இல்லை. திமுக இவங்களை ஒரு போட்டியாளர். இந்த வேலையில் திமுக தான் வேலை. நம்மள அதிகமாக இந்த நிலைமையை கண்டு பரிதாபப்படுறது யாருன்னா தளபதி ஸ்டாலினும் திமுக அமைச்சருங்க தான். ஐயோ அதிமுக இப்படி இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு இப்படி தேஞ்சு 12 தொகுதியிலேருந்து 13 தொகுதி 2வது இடத்துல பிஜேபி வந்திருக்கு. இப்போ கோயம்புத்தூரில் அண்ணாமலை அதிக வாக்கு வாங்குவதற்கு எஸ்பி வேலுமணி மறைமுகமாக வேலையை பார்த்துருக்கிறாரு. என்னென்ன சந்தேகம்? கேண்டிடேட் போட்டால் அவரோட சீனியர் கேண்டிடேட், மக்கள் ஜெயிக்கக்கூடிய கேண்டிடேட்லாம் அங்கே இருக்கிறாங்க. 10 தொகுதியில் அதிமுக ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. 2021 சட்டமன்ற தொகுதியில் 10 தொகுதியில் இதில் வந்து நம்ம வந்து வெற்றி பெறுறோம். அதிக பெருமான ஓட்டு வாங்கி வித்தியாசத்தில். எங்க சரி கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி கூட திமுக கிடையாது. 2021 இல்லை தானே? இப்போ ஒரு தொகுதியில் கூட தொண்டாமுத்தூர் அவரோட தொகுதி இருக்குல்ல, யாரோட தொகுதி? எஸ்பி தொண்டாமுத்தூர். அந்த தொகுதியில் கூட லீடு இல்லையா? பிஜேபி தானே லீடு வருது. அப்போ இதெல்லாம் டோட்டல் ஸ்கிரிப்டட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிளான் பண்ணி அதிமுக கவுத்திருக்கு. ஆமாம், இது நடுப்புற ஒரு பேச்சு வந்து ஞாபகம் இருக்குங்களா? அண்ணன் வேலுமணி அவர்கள் 10 எம்எல்ஏவோட மோடி வரும்போது கட்சி தாவத்துக்கு ரெடியா இருந்தார். ஆமா, பிரஸ் மீட்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் கடைசி நேரத்தில் எடப்பாடி அண்ணன் அழுது புலம்பி உங்களுக்கோசம் தானே நான் டிடிவி எதிர்த்து வந்தேன், சின்னம்மாவை எதிர்த்தேன். அவங்க வந்து அன்னைக்கு தங்கமணி வேலுமணி எடுத்தாகணும்னு டிடிவி அவர் சொன்னார். ஏன்னா நிறைய ஊழல் இவங்க பேரில் வருது குற்றச்சாட்டு, இவங்களை நீக்கணும் போது உங்களுக்கோசம் நான் பக்கத்தனியாக இருந்தேன் அப்படின்னு அழுது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன், தயவுசெய்து நீங்கள் அது மாதிரி சேர்ந்தா அதோட அப்படின்னு காலில் ஊந்தினால தான் அன்றைக்கி வேலுமணி மோடி வர அன்றைக்கி போகலை.
அன்னில இருந்துமே அவர் பலமுறை சொல்றாரு பிஜேபியோட கூட்டணி வைங்க, நம்மளுக்கு அண்ணாமலை பிரச்சனை தானே. அப்போ ஏடிஎம்கேல பிஜேபி கூட்டணி போகக்கூடாதுன்னு யார் நிர்பந்தப்படுத்தியிருக்கிறா? இதான் இன்னைக்கு ஒரு நக்ஸலைட் முனுசாமி இருக்கார்ல, கேபி முனுசாமி, அவர் பேர் நக்ஸலைட். அம்மா வந்து அவரை வந்து கடைசி வரைக்கும் கட்சியில் எந்த பதவியும் கொடுக்காம வச்சிருந்தாங்க. அவரை நீக்கிட்டு கிழக்கு செயலாளர் பதவி கூட. சொல்கிறத பார்த்தா ஓபிஎஸ் செல்லா காசு ஆக்கணும் அப்படின்ற நீங்கள் வெளியில் அவங்க சொல்கிறாங்க. அதுபோல் இபிஎஸ் அவர்களும் ஆக்காப்பு வர்றாரா? அவர் எங்கே இருந்தாலும் அந்த கட்சியை அழிச்சிடுவார். தொடர்ந்து இல்லை அவர் முடிச்சிடாத. அண்ணன் ஓபிஎஸ் கூட தானே அவர் இருந்தார். அவருக்கு ஒரு 4 கோரி கொடுத்த உடனே கிருஷ்ணகிரியில் அவர் கோரி, அவர் பையன் மாப்பிள்ளை எல்லாம் கோரி நடத்துகிறாங்க. கொடுத்த உடனே அப்படி போயிட்டார். இப்போ திமுகவோட துறைமுகம் கூட அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ யாருன்னா திமுகவில் வந்து அண்ணா திமுக காரன் கேரி கற்றுக்கிறான்னா அது ஒரே ஆள் அண்ணன் நக்ஸலைட் கேபி முனுசாமி தான். சரி, ஓகே. அண்ணன்றீங்க, நக்ஸலைட்ன்றீங்க, ஏதாவது அது உண்மைதான். நக்ஸலைட்லேருந்து வந்து ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணைமொழியாக இணைந்திருக்கக்கூடிய அதிமுக முன்னணி நிர்வாகி திரு ஜோதி, சொல்லுங்க. இப்போ வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை ஆவின் வைத்தியநாதன் முன்வைத்திருக்கிறார். ஏன்னா வந்து ஜெயலலிதா காலத்திலேருந்து அவங்களுடைய மறைவு வரைக்கும் அங்கே வந்து குடியிருந்த கோயில் மாதிரி அவர் வந்து போயஸ் கார்டன்லேயே குடியிருந்திருக்கிறார். பல்வேறு விஷயங்களை போட்டு உடைத்திருக்கிறார். உங்களுடைய பதில்? உலகெங்கும் இருக்கும் ராஜ்டிவி நேயர்களுக்கு மாலை நேரத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து கழகத்தின் சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்த அத்துணை அன்பார்ந்த நெஞ்சுகளுக்கும் கோடான கோடி மக்களுக்கும் நெஞ்சான்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான வணக்கம். அதாவது முதல்ல ஒரு அண்ணன் வைத்திலிங்கம் சொல்றது, வைத்தியநாதன் சொல்றது திருத்திக்கணும். நக்ஸலைட் அப்படின்னு வந்து அண்ணன் கேபிஎம் அவர்கள் சொல்றாரு. இதுல வந்து கட்சியில வந்து நக்ஸலைட்டா இருக்கிறது யார் தெரியுங்களா? கட்சி கூடவே இருந்து கட்சியுடைய தொண்டனா இருந்து கட்சிக்கு தீவிரத்தை உருவாக்கி கட்சிக்கு துரோகத்தை விளைவிச்சது வந்து ஓபிஎஸ் அவர். அவரை தான் அவர் வந்து நக்ஸலைட் கூட அவர் இருக்கிறதால அந்த நக்ஸலைட் சொல்ல தோணுது அவருக்கு. கட்சியுடைய ஆணி வேறா இருக்கிறது இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள். இன்னைக்குதான் இணைச்சிருக்காரு. கேபி முனுசாமி பத்தி தெரியாது அவருக்கு. யாரு கூட வந்தாரு இல்ல துணை பொதுச் செயலாளர் யார் ஆக்குறது அண்ணன் இல்ல அவரு வந்த வழியை வார்த்தைகளை பார்த்து பிரயோகம் பண்ணணும். சொல்லுங்க. வார்த்தைகளை பார்த்து பிரயோகம் பண்ணணும். நீங்க எங்க இருந்தீங்க, எங்க இருந்து இன்னைக்கு எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு பார்த்து பிரயோகம் பண்ணணும். நீங்க அங்க இருக்கிறவங்க நாளைக்கு இங்க வருவீங்க. இன்னைக்கும் வந்து நீங்க என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து யாரையும் வாழ வச்சுதான் பழக்கமே தவிர யாரையும் கெடுத்து பழக்கம் இல்லை. தயவு செய்து அண்ணன் தெரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இவர் சொல்றாரு 10 முறை வந்து இது முன்னாடி தோத்துட்டாங்க, 10 முறை தோத்துட்டாங்கன்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதவி ஏற்ற காலத்துல இருந்து பொதுச் செயலாளரா பதவியேற்ற பிறகு முதல்ல இப்போ வந்து அனைத்து கட்சிகளுக்கும் கூட்டணியா வரவங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. சரியான வந்து கூட்டணிகள் வரும்போது சின்ன சின்ன கட்சிகள் வந்தாங்க, அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. வராதவங்களை வந்து நம்ம எதையும் வந்து அவங்கள போயிட்டு வந்து பாதத்தை கழுவி கொண்டு வர முடியாது. வந்தவங்களை வச்சுட்டோம், வராதவங்களை விட்டுட்டோம். தனித்து நின்று இன்னைக்கு சுமார் 23% வாக்குகளை பெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லா இருக்கு, பெருமையா இருக்கு. தமிழகத்தில் இருக்கும் அத்துணை கோடான கோடி தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பெருமையா இருக்கு. இன்னைக்கு வந்து அதாவது எலி வலையானாலும் தனி வலையா இருக்கிற நாம சிங்களா இருக்கிறோம். சிங்களா தான் வரும். சிங்களா இருக்காரு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பொதுச் செயலாளர் சிங்களா இருந்து தனிமையில வந்து சந்திச்சிருக்காரு. எதை பத்தி எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ இடர்பாடுகள், அத்தனை இடர்பாடுகள்ல இருந்தும் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து தனித்து நின்று தனக்குன்னு ஒரு தனி ஒரு இடத்தை கொண்டு வந்திருக்காரு. சரி, இன்னைக்கு யாருக்கும் வந்து யாருக்கும் பாருங்க, திமுக கட்சியாளரும் இன்னைக்கு வந்து பிஜேபி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துக்கும் வந்து 40 தொகுதியிலையும் வந்து 300 ரூபாய் 500 ரூபாய் காசு கொடுத்துதான் ஓட்டு வாங்கினாங்க. பல கோடிகளை செலவு பண்ணிருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 150 கோடி 200 கோடி செலவு பண்ணி தான் அந்த ஓட்டால வாக்குகள் எல்லாம் வாங்கினாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணனுடைய தலைமையிலான ஆட்சி இன்னைக்கு வந்து அரசாங்கமானது ஒத்த ரூபாய் கூட செலவு பண்ணாம இன்னைக்கு கிடைச்ச எடப்பாடி பழனிசாமி அண்ணனுடைய தலைமையில் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு இந்த வாக்குன்றது மிகப்பெரிய ஒரு வாக்குங்க. ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணாம
1,25,00,000 வாக்குகளை பெற்று இருக்கிறோம். தப்பு தப்பு. இன்னைக்கு மகிழத்துறை 2,50,00,000 1,55,124 வாக்குகள். 1 கோடியா இன்னைக்கு 55,000. அதுதான் சொல்ல வரேன். 1 கோடியா, அதான் 1 கோடின்னு வச்சுங்களேன். 2.5 கோடி உறுப்பினர் இருக்கிற ஒரு இயக்கத்துல மிச்சம் 1.5 கோடி ஏன் ஓட்டு போடலன்னு கேளுங்க. நல்லா கேளுங்க. என்ன சொல்ல வரேன், இந்த கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்லிருங்க. பாருங்க, கூட்டணிகள் கூட்டத்தை சேர்த்தவங்க எல்லாம் ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாதுங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து 13 கட்சி கூட்டணி கட்சி பழம்பொருந்திய கட்சி எல்லாம் சேர்த்துட்டு இன்னைக்கு திமுக வென்று இருக்குன்னா அது வெற்றியே கிடையாதுங்க. அவங்க ஜெயிச்சு மட்டும் என்ன பண்ண போறாங்க? அவங்க ஜெயிச்சு மிகப்பெரிய சாதனை இன்னும் பண்ண போறது கிடையாது. சரி, ஜெயிச்சுட்டு அவங்க சும்மாதான் உட்காந்துட்டு இருக்கணும். ஆனா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டணியில் உருவான இந்த வாக்கு சதவீதம் மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதம். சரி, வர 2016 வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது. அதனால இனி வந்து இவர் சொல்றாரு, அண்ணன் சொல்றாரு, ஓபிஎஸ் அவர்கள் வந்து கழகத்தை இணைக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு என்னங்க வந்து தகுதி இருக்கு? அவர் சொல்றதுக்கு என்ன செயல்பாடுகள் இருக்கு? அண்ணன் வேலுமணி அவர்கள் சொல்றாரு அப்படின்னா, அண்ணன் வேலுமணி சொல்றது வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு கருத்துங்க. சரி, அவர் கருத்து யாருக்காக தெரிவிக்கலாம். அது அதிமுகவுடைய கருத்து இல்லையா? அது அதிமுகவுடைய கருத்து கிடையாது. அண்ணன், அதாவது பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்லணும். அவர் சொன்னாதான் அது கருத்தாகும். தனிப்பட்ட ஒரு அண்ணன் வேலுமணி என்றது அவருடைய தனிப்பட்ட ஒரு கருத்து சொல்றாரு, அதையெல்லாம் பெருசா எடுத்துக்க முடியாது. இதே போலதான் தொடர்ந்து CV சண்முகம் நியமன MP அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிஜேபியோடு கூட்டணி போகக்கூடாதுன்னு சொல்லி பூத் கமிட்டிக்கு தயார் இருக்க நிலையில கூட்டத்தில் கூட அவர் சொன்னார். அப்போ வந்து அது தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லப்பட்டு ஒதுக்கப்பட்டது. அப்போ இபிஎஸ் அவர்களை சுற்றி மாய வலை ஒரு இடியாப்ப சிக்கல் பின்னப்பட்டிருக்கிறார். பிஜேபி கூட்டணி வேண்டும் என்கின்ற ஒரு அணியும் பிஜேபி கூட்டணி வேண்டாம் என்கின்ற ஒரு அணியும் அவரை சுற்றி இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய கூட இருக்கிறவங்க எல்லாமே வந்து செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிறவங்க. கடைக்கோடி தொண்டன், கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர் கூட வந்து நீங்க முதலமைச்சர் ஆக முடியும்னு அதன் அடிப்படையில தான் வந்து அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆனாரு. சிறப்பான முறையில் 4 ஆண்டு ஒரு முதலமைச்சரா இருந்து ஒரு கடைக்கோடி தொண்டர் கூட 10 மாவட்ட செயலாளர் முன்மொழி. ஆனா தொண்டை எப்படின்னா நீங்களும் நானும் எப்படி ஆக முடியும்? 10 மாவட்ட செயலாளர் இதை முடிச்சிடறேன், கேள்வி வச்சிடறேன், அதுக்கு சார் பதில் சொல்லுங்க. 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலாளர் வழிமொழியணும். நடந்திருக்கு. அதிமுக மட்டும்தான் கடைக்கோடி தொண்டன் கூட வந்து ஒரு முதலமைச்சர் ஆக முடியும்னா திராவிட முன்னேற்ற கழகத்துலதான். உறுப்பினர்கள் எத்தனை பேருக்கு பதவி கொடுத்துக்கிறாங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாருங்க. ஓகே சார், ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். அப்படியே இணைப்பிடுங்க. நீ சொன்னதை நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கட்சியினுடைய கருத்து கிடையாது அப்படி நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்படியே இணைப்பிடுங்க. அரங்கத்தில் இருக்கக்கூடிய வலதுசாரி சிந்தனையார் திரு சரவண பெருமாள், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்றைக்கு SP வேலுமணி அவர்களுடைய அந்த பேட்டியை பிஜேபிக்குள்ளே இருவேறு விதமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு வந்து அண்ணாமலை வேறு விதமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் தமிழிசை வேறு விதமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது அதிமுகவே இருக்காது, அணையப்போகிற விளக்கு ரொம்ப பிரகாசமாக எரியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு கூற்று முன்வைத்தார். தேர்தல் பரப்புரையில் சேலத்தில் மன்னிக்கணும் கோயம்புத்தூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்கிறாரு, அதிமுக என்பது அணையப்போகிற விளக்கு, அது வந்து இப்போ பிரகாசமாக தான் எரியும். அதுக்கடுத்து நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு பாருங்கள் அதிமுக OPS டிடிவி தினகரன் அவர் கையில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேனியிலையும் பரப்புரையில் சொல்கிறாரு, ராமநாதபுரம் பரப்புரையிலையும் சொல்கிறாரு. இப்போது அது அப்படியே பேக் ரிவெஞ்ச் ஆகுதா? எவ்ரி ஆக்ஷன் கிவ்ஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஏடிஎம்கேவை வந்து கன்ஃபஸ் பண்ண அண்ணாமலைக்கு இப்போ அது ரிட்டர்ன் அடிக்குதா பிஜேபியில்? என்ன ரிட்டர்ன்? உட்கட்சி பூசலாக மாறுகிறதா? யார்? தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும். அனைவருக்கும் மாலை வணக்கம். ராஜ் நியூஸ் குழுமத்தினருக்கும், நெறியாளர்களுக்கும், சக கருத்துரையாளர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், பணியாளர்களுக்கும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னோட பொன்னான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளிலிருந்து தெரிவிக்கிறேன். இதில் என்ன மிகப்பெரிய வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நான் 2 முறை நான் போன விவாத மேடையிலையும் தேர்தல் அன்றைக்கி அதான் சொன்னேன். நான் அந்த பாயிண்ட்டை வச்சு தான் ஆரம்பித்தேன். ரத்த கண்ணீர் வடிக்கிறேன் நான் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன்.
போயிட்டு வந்ததுக்கப்புறம் அங்கே நடக்கிற விஷயத்தை பார்த்தா ஒரு சில விஷயங்கள் பார்த்தா ரத்த கண்ணீர் வருது. சரி, இங்கே தமிழகத்தில் நடக்கிற ரத்த விஷயத்தை பார்த்தா தமிழ் கடவுள் முருகனாக தேவரையா அவர்களால் அறிவுறுத்தப்பட்டு தமிழ் கடவுள் முருகனாக நடித்தவர் எம்ஜிஆர். அவர் ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு வந்து உலகளாவிய அளவில் மலேசியாவில் எதிர்கட்சியாக இருந்திருக்க முடியும், சிங்கப்பூர்லேயும் கட்சி நடத்தியிருக்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய ஆர்ப்பரிப்போடு ஆரம்பிக்கிற பாஜகலாம் ஒன்றுமே கிடையாது. என்ன நான் அது சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்குலாம் ஆர்ப்பரிப்பே கிடையாது. நீங்கள் வந்து சிங்கப்பூரில் போய் பாஜக ஆரம்பிச்சிருவாங்களா? கிடையாது, ஆரம்பிக்க முடியாது. இல்லை மலேசியாவில் போய் பாஜக ஆரம்பிச்சிருவாங்களா? ஏதோ ஒரு கொடி போட்டாங்க எங்கேயோ ஒரு ஊரில் வந்து பாஜக கொடியோட அதை ஓட்டு போடுங்க அப்படின்னு சும்மா பேருக்கு போடுவாங்க. அந்த ஆர்ப்பரிப்போட அந்த உணர்வோட வந்த தொண்டர்கள் நாங்க கட்சி ஆரம்பிக்கிறோம் சிங்கப்பூர்ல, எம்ஜிஆர் நினைச்சிருந்தானா ஆரம்பிச்சிருக்கலாம், வேண்டான்ட்டாரு. ஆனா அந்த மாதிரியான ஒரு மக்கள் அவர் வந்து ரொம்ப அவரோட ஃபுல் விவரம் எனக்கு தெரியும். ஏன்னா எக்மோர்ல சைட் காலனி 2nd ஸ்ட்ரீட்ல அவர் நண்பர் இருக்காரு. அவர் வந்து போன இடம், கருணாநிதி வந்து போன இடம் இருக்கு. பல நடிகர்கள் அந்த இடத்துக்கு வந்து போயிருக்காங்க. இந்த சினிமோட்டோகிராஃபர் அவர் பேர் வந்து நல்ல பேர் மறந்துச்சு. அவங்களோட பையன் வந்து எனக்கு ஃப்ரெண்டு. அவர் சொல்லுவார் நிறைய விஷயங்கள், எப்படி எப்படி இருந்தாங்க எம்ஜிஆர் வந்து, எப்படி கஷ்டப்பட்டார், எப்படி மக்கள் உணர்வு, மக்கள் நல்லா இருக்கணும், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்க, இந்த மாதிரியான நோக்கத்தோட ஆன்மீக பயணம், பெரிய காஞ்சி பெரியவரோட இருந்து பல கருத்துக்களை கேட்டு என்னென்னலாம் செய்யணும். சரி, டெக்னிக்கலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை பற்றி நான் இப்போ இந்த விவாத மேடையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சூரிய ஒளி மின்சாரம் பண்ணுறதுனால ஒரு விவாத மேடையில் ஒரு CITU தலைவர் சொல்கிறார் எம்ஜிஆரை பற்றி, இந்த சூரிய ஒளி மின்சாரம் காற்றாலை, நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, இதில் கூச்சமே எனக்கு கிடையாது. சரி, மோடிக்கு கூட இந்த கடல் அடையிலிருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு எம்ஜிஆர் அன்னைக்கே பேசியிருக்கார். சரி, அதுக்கான வரைவு திட்டம் பண்டோட்டி ராமச்சந்திரன் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்து கோப்பு இன்னும் வந்து செக்ரட்டரியில் இருக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஒரு என்ன படிச்சிருக்காரு எம்ஜிஆர்? என்ன படிச்சிருக்காருங்க? 3வது தான் படிச்சிருக்காரு. அவர் வந்து இந்த டெக்னிக்கலாக ஒரு உலகளாவிய ஒரு கடல் அலையிலேருந்து இன்னும் வந்து நிறைய பேர் மின்சாரம் எடுக்கல. அப்பயே வரைவு திட்டத்தை, மாற்று மின்சாரத்தை, இதெல்லாம் கேட்கும் போது கண்ணீர் வடிக்கிறேன். இந்த மாதிரி அவர் ஆரம்பித்த கட்சி, இந்த மாதிரியான ஒரு மக்களுக்காக ஒரு தமிழ் என்று சொல்லிக்கொண்டு பொய்யை சொல்லிக்கொண்டு போலியான புரட்டுகளை உருட்டி கொண்டு தங்கப்பன் என்ற கட்சி தொண்டனை மாய்த்து விட்டு தூத்துக்குடியிலே இங்க வந்து சுயநலத்திற்காக அரசியல் நடத்த வேண்டும் என்ற போக்கை கண்டித்து எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பித்தார். சரி, அதெல்லாம் பார்க்கும்போது ரத்தம் எதற்காக ஆரம்பித்தார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க செய்யற கூத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு இதுவா இருக்கு எனக்கு. அது ரெண்டாவது விஷயம் நான் கேட்கணும். பிஜேபி உட்கட்சி பூசலனா நீங்க அதிமுக உட்கட்சி பூசல் அதையும் சொல்லிடுறேன் சார். சரி, நான் உட்கட்சி பூசலுக்கே போல அந்த கட்சி எப்படி இருந்தது அதை பத்தி பேசுறதுக்கு விவரம் தெரியணும். நிச்சயமா. நான் வந்து அண்ணாமலை வந்து என்னோட தம்பி, என்னோட காலேஜ் ஜூனியர். அதனால வந்து அவரை வந்து நான் குறை சொல்ல விரும்பல. ஆனால் வந்து அவர் நிறைய அரசியல் கற்றுக்கணும் தான் நான் சொல்லுவேன். என்னோட அட்வைஸ் அவர் கேட்டால் இப்போ ஃபோனில் கூட மெசேஜே போடுவேன், இங்கேருந்து மெசேஜ் இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்பதாக அண்ணாமலை தூக்கி பிடித்த சரணப்பெருமாள் இப்போ தூக்கிலாம் மாத்திருச்சா தமிழகத்தில்? என்னைக்குமே மாத்திர. நான் வந்து அன்னைக்கு கூட ஒரு விவாத மேடையில் சொல்லியிருக்கேன் நான். அதாவது ஒரு விவரமே தெரியாமல் நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து பேசவே கூடாது. கண்டிப்பாக நான் பல விவாத மேடைகளில் சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் வந்து அறிஞர் அண்ணாவை பற்றி அந்த மீனாட்சி அதில் ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்தாமல் நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர் கொடுக்குற ஸ்கிரிப்ட் கொடுக்குறவங்க தவறாக கொடுத்துறாங்களா? அதாவது என்ன சொல்கிறதுன்னா, வார் ரூம் சரியாக வேலை பார்க்குறது இல்லையா? அப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். வார் ரூம் பற்றி எனக்கு தெரியாது. அண்ணாமலையோட வார் ரூம்லாம் எனக்கு தெரியாது. சரி, எனக்கு தெரிஞ்சது அவர் காலேஜ் ஜூனியர், எனக்கு அறிமுகம் இருக்கு, அவ்வளோதான். சரி. ஆனால் வந்து என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்களில் வந்து இப்போ நான் 1988 அரசியல் படிக்கிறேன். என்ன வச்சு நான் சொல்லிடுறேன், அண்ணாமலையை வச்சு நான் கம்பேர் பண்ண, இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சரி, ரைட். பல விஷயங்களை நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன். இப்போ பேசின பாருங்க ஒரு முன்னுரை, அதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுங்க என்னோட டெப்த் என்னன்னு. கண்டிப்பாக புரியுதுங்களா? ஆகையினால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நம்ம வந்து அரசியலில் குதிக்கணும். ஏதோ நம்ம வந்து நான் RSSல பல 3 வருடமாக வந்து
அசைன்மெண்ட்ல பணியாற்றிருக்கேன். புரியுதுங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அவருக்கு தெரியுமான்றது நான் வந்து இதை கம்பேர் பண்ண மாட்டேன். அப்போ எடுத்துக்கலாம், அந்த தேர்தல் முடிவுகள் அண்ணாமலையின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி வந்து பாஜக முன்னணி தலைவர்கள் மனசுல இருக்கு, அதை உங்களுடைய ஆதங்கமா நான் பார்க்கிறேன். இல்லை அப்படி, அதாவது அது ஆதங்கமா நான் சொல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இடத்துல போய் நீங்க வேலை செய்றீங்க, அதுக்கான சப்ஜெக்ட் தெரியணும். தெரியலன்னா நீங்க கத்துக்கிறதுக்கு முயற்சி மும்முரப்படுத்தணும், அதுக்கான விவரங்களை திரட்டணும். இன்னைக்கு என்ன தேவை? மக்களோட கண்ணீரை தொடப்பறதுக்காக நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம். அப்போ வந்து நம்ம மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகளா வரவங்க, ஏற்கனவே கூட்டணி கட்சியா இருந்தவங்களோட இணக்கமா செயல்பட்டு அதுல என்ன வந்து நம்ம பெருவாரியான விஷயங்கள், நான் வந்து பல விவாத மேடையில சொல்லிட்டேன், 5 தொகுதி நம்மளுக்கு கிடைச்சா கூட வெற்றி வாய்ப்பு கிடைக்குதா, அதை நிலைநாட்டிக்கிறது தான் நம்மளோட நிலைமை. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன் மாதிரி இப்போ பிஜேபி அதிமுக மாறி மாறி புலம்புறீங்களா? அப்படிலாம் கிடையாது. என்னால நீ கேட்டேன், உன்னால நீ கேட்டெல்லாம் கிடையாது. இது வந்து விவரம் என்னன்னு தெரியுங்கன்னா, நம்ம அவசரப்பட்டு ஒரு சில நேரத்தில் இந்த ஒரு நம்மளோட வயசு சின்ன பசங்களோட ஒரு சில விஷயங்கள் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவசர கொடுக்கும் மாதிரி வேலை செய்வாங்க. அந்த மாதிரி கதையான்னு எனக்கு தோணுது. எனக்கு என்ன மன வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களோட துயரை துடைக்கிறதுக்காக அண்ணாமலையோ ஓபிஎஸோ இபிஎஸோ எல்லாம் வந்திருக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு என்ன எண்ணம்? அது சிவே சண்முகம் அண்ணனா கூட இருந்தா கூட பரவாயில்ல, அவருக்கு என்ன அண்ணா முறை தான் வேணும். அது ஒரு விவரத்தை நான் சொல்றேன் அப்புறம் சொல்லுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, நீங்களா என்ன பண்றீங்க? மக்களோட கண்ணீரை துடைப்பதை விட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர் அதை துடைக்கிறதுக்காக உங்களுக்கு கட்சியில வச்சாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு எது வந்து தமிழகத்துக்கு உகந்த அல்லாத கட்சியோ, தேசத்துக்கு உகந்த அல்லாத கட்சியோ, அதற்கு எதிர்வினை ஆற்றுவதை விட்டு நீங்க அடிச்சுக்கிட்டு சாவுறீங்க. இதுதான் வந்து எனக்கு தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. இது வந்து நானே வந்து ஸ்லைட்டா குழம்பி தான் போயிட்டேன். நான் மேல் மட்டத்திலே என்ன பண்றாங்க, இந்த கூட்டணி வேணான்னு சொன்னவருக்கு ஆதரவு தெரிவிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? அது எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு எங்க சாதகமா இருக்கோ, நீங்க சந்திரபாபு நாயுடு போயிட்டு சேர்ந்தீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலவரம்? சந்திரபாபு நாயுடு நம்பியோ அல்லது வந்து நிதிஷ்குமாரை நம்பியோ ரொம்ப நாளா இருக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்லி மீடியால எல்லாம். மோடி அலை இல்ல, அதனாலதான் பிரதான மோடி அலைன்னு இல்லைன்னு சார். அதாவது எதிர்ப்பலை தான் வந்துருச்சு சார். அதாவது இதெல்லாம் சார், அதாவது என்ன சொல்றீங்கன்னா, எந்த இடத்துலையுமே வந்து சரியான ஒரு, இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சுத்தி ஒரு இபிஎஸ் சுத்தி ஒரு இது இருக்கான்னு கேட்டீங்க, இடியாப்ப சிக்கல். அந்த மாதிரி இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரோ, எனக்கு மோடி கூட மாட்டிக்கிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அப்படி இல்ல, இருங்க நான் 10 வருஷம் ஒரு ஆட்சி நடக்குதுன்னா 15வது வருஷம் ஒரு நெகட்டிவ் இமேஜ் வரும்ல. சரி, யாருக்கானாலும் வரும். அது காங்கிரஸா இருக்கட்டும், இல்ல ராகுல் காந்தியா இருக்கட்டும், இல்ல அன்னை சோனியா காந்தியா இருக்கட்டும், ஆன்டி இன்கம்பன்சி வரும். அதனால வரும்ல. அவ்வளவு வந்து கூட இவ்வளவு சீட்டு பெற்றிருக்கிறது பெரிய விஷயம் தானே. இல்ல, நானும் கருத்து கணிப்புகள்லாம் வந்து பொய்யாயிருச்சு. யூபிலையும் மகாராஷ்டிராலையும் அடி வாங்கியிருக்காங்க. அதுக்கான விவரங்கள் எல்லாம் சார், அதற்கான விவரங்கள்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கு. என்னால காலப்போக்கில் உங்க மீடியால வந்து சேரும். அதை நான் இப்போ சொல்ல ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள பிஜேபி RSS தாரக மந்திரமான ஜெய் ஸ்ரீராம் இப்ப ஜெய் ஜெகநாத் அப்படின்னு மாறிடுச்சு. இல்ல, ஜெய் ஜெகநாத் ஏற்கனவே சொன்னாரு மோடி ஒரிசால. ஜெய் ஜெகநாத் தான் பல தடவை சொல்லியிருக்காரு. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெகநாத் வந்திருக்கேன். அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொன்னவர் தான் கோயம்புத்தூர்ல, இதே 2019 எலெக்ஷன் சமயத்துல. புரியுதுங்களா? சரி, அதே மோடி அவர்கள் இங்க ஜெய் ஜெகநாத்னு சொல்றாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு ஒண்ணும் கிடையாது. சொல்லி ஆட்சி புடிச்சிட்டாரு. இல்ல, இன்றைக்கு ஜெய் ஜெகநாத் என்று சார் அச்சிடப்பட்டு வந்திருக்கு. ஜெய் ஸ்ரீராம். ஆமா சார். அயோத்தி கை கொடுக்கல, ஒடிசா கை கொடுத்துச்சுன்றனால அப்படியே ஆஸ்லேஷன்ல மாறிடுச்சு. அப்படி சார், அதாவது நம்ம அவுட்லைன்ல பேசுறது. இது ஜெய் ஜெகநாத்ன்றது சிவனோட அங்கமா வந்தவர் தான். இது ஆன்மீகத்துக்கு போவேனா நான் அந்த ஆன்மீக எக்ஸ்பிளனேஷனுக்கு. அதாவது இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய விஷயங்கள்ல வந்து அவசர கொடுக்கு மாதிரி நம்ம வேலையே செய்யக்கூடாது. எந்த தலைவர்களா இருந்தாலும் சரி, அது அதிமுக தலைவர்களுக்கும் பொருந்தும். அவசர கொடுக்கு ஜெயக்குமார் ஐயா அவர்கள் ரொம்ப தெளிவா நீங்க அதுதான் முன்னூறு சொன்னீங்க. தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்வோம் என்றுதான் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சாரு. அதற்கு பின்பாக யாரெல்லாம் பேசினாங்க, ஐயா சொன்னாரு பாருங்க. எனக்கு வந்து ஒருத்தர் நண்பர் போன் பண்ணி சொல்றாரு, அது யாருப்பா அந்த திருச்சியில KP முனுசாமின்னு, கிருஷ்ணகிரி சும்மா வாயை விட்டுக்கிட்டே இருக்காரு தேவையில்லாம அப்படின்னு சொல்லி போன் பண்ணி சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆதங்கத்தை உருவாக்கக்கூடிய இந்த KP முனுசாமி, CV சண்முகம் அண்ணன் கூட அப்படித்தான் பேசுறாரு ஒரு சில நேரத்துல.
ஏன்னா அவர் பேசும்போது ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பேசினா உங்களுக்கு ஊடகத்துல ராத்திரி 10 மணிக்கு ரோட்ல கிரீன்வேஸ் ரோட்ல நின்னுக்கிட்டு என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டு பேசினாலும் எல்லாருக்குமே தெரியும். சரி, புரியுதுங்களா? அந்த மாதிரியான இதமா அது வந்து தனிப்பட்ட பிரச்சனை. அது தனிப்பட்ட பிரச்சனை. அப்ப நீங்க நான் அந்த இடத்துல நடுரோட்ல நின்னு நான் வந்து சின்னம்மா வாழ்கன்னு கோஷம் போடும்போது என் வாய் அப்படி தட்டிட்டு அம்மா வாழ்க அம்மான்னு சொல்லு சின்னம்மான்னு சொல்லான்னு அன்னைக்கு நைட்டு 12:05 அவர் சொன்னார். அதுக்கப்புறம் சின்னம்மா பாய்ஸ் கார்டன் அம்மா வீட்டுல இருந்து வெளியில வந்தாங்க. அந்த தருணத்துல சிவி சண்முகம் சொன்னதுதான் என்ன அடிச்சாரு, நீ சின்னம்மான்னு சொல்லக்கூடாது அம்மான்னு சொல்லணும். இன்னைக்கு இதே சிவி சண்முகம் வந்து இன்னைக்கு கூட ஒரு மீட்டிங் அவர் வீட்டில் நடந்திருக்கு. ரகசிய கூட்டம் மாவட்ட செயலர் வன்னியர்கள்லாம் வச்சு மாவட்ட செயலர் எம்எல்ஏங்களாம் கூட்டம் நடத்திருக்காரு அவர். சரி, அவர் வந்து இதை பற்றி நான் இப்போ கேட்கணும். நான் அதை முடிச்சு, அதாவது இதுதான் சார் விஷயம். அதாவது அது ஒரு பாட்டு சார். அதாவது இந்த அதாவது நம்ம தமிழிசை அம்மா அவர்கள் சொல்வதும் அவர் சொல்வதும் அவர் வேலுமணி 35 சீட்டை ஜெயிச்சிட. நான் என்னன்னா பொதுவாக எல்லா மெயினான விவாத மேடையில் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். அதிமுகவிடம் 10 இடங்களை பெற்றுக்கொண்டு நாம் ஆட்சி பொறுப்பில் இங்க அமர்வதுதான் நல்லது. நீங்க 2026 தேர்தலை நோக்கி பயணம் பண்றீங்கன்னா அது பேச வேண்டிய இடமே இது கிடையாது. நீங்க என்ன தேவைன்னா உங்களுக்கு 10 சீட்டு தேவை, அதை வாங்கிட்டு மற்றபடி நீங்க அந்த 10 சீட்ல வேற யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருப்போம். இல்ல அதிமுக கிட்ட சொல்லிடுங்க, நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க பாட்டாளி மக்கள் கிட்ட. அப்படிதான் நீங்க கூட்டணி அமைச்சிருக்கணும். இன்னைக்கு அதுதான் வந்து வளமா இருந்திருக்கு. நீங்க டேட்டா சார் தான் சொல்லுது. நிச்சயமா. ஏன்னா மக்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த வெற்றி வந்து திமுக கிடைத்திருக்க வெற்றியை வந்து வெற்றியாவே ஏத்துக்கல. ஏன்னா அவங்க தோல்வியா தான் கருதுறாங்க. இவங்க கிட்ட இந்த 32 சீட்டை கொடுத்துட்டு 40 சீட்டை எல்லாம் ஒண்ணு உதவாத கட்சி கிட்ட கொடுத்துட்டு துரை வைகோ என்ன நிலைமையில இருந்தாரு சீட்டு வாங்கும் போது? இவரு போய் என்ன தாங்க இது பண்ணிடுவாரு இந்த கூட்டணியில இருந்துகிட்டு. அப்படியே ஆட்சிக்கும் வந்துட்டாங்கன்னு சரி, மோடி அரசாங்கத்தை கவுத்து அங்க இருக்க சீட்டெல்லாம் இங்க புடிக்கணும் வந்து ஆட்சிக்கு அமைச்சிட்டாங்க. துரை வைகோ வந்து இதே மாதிரிதான் புலம்பின்னு இருப்பாரு. என்ன மக்களுக்கு செய்ய போறாரு சொல்லுவாங்க. அவர் செஞ்சிருவாரா போயிட்டு அங்க திருச்சியில? இப்போ அதிமுகவும் பிஜேபி வந்திருந்தா என்ன மக்களுக்கு செய்ய போறீங்க? மேல வந்து தொங்கும். கண்டிப்பா சார், கண்டிப்பா அதிமுகவும் பிஜேபியும் வந்தா பெருவாரியான இந்த தமிழக மக்களுக்கு என்ன நிலுவையில இருக்கு அதெல்லாம் செஞ்சிருப்போம். இந்த அரசாங்கத்தினால என்ன நிலுவையில இருக்கு அதெல்லாம் செஞ்சிருப்போம் சார். ஓகே, நீங்க வந்து கேக்குறீங்களா வாயை விட்டு 38,000 கோடி ரூபாய் அந்த கணக்கு வழக்கெல்லாம் செட்டில் பண்ணி என்ன மீதி இது இருக்கலாம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க கேக்குறீங்களா 68,000 கோடி ரூபாய் ஃபேஸ் 2க்கு மெட்ரோக்கு. ஏற்கனவே நீங்க வந்து ஃபேஸ் 1ல பண்ண இது கிளியரன்ஸ் சர்டிபிகேட் இன்னும் கொடுக்கல. 200 கோடி ரூபாய் ஊழல்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதே அண்ணாமலை அதை பத்தி பேச மாட்டேங்கிறாரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம். இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களை வந்து வியப்படை செய்கிறது ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பா நம்ம டேட்டா பேஸ் வச்சு நம்ம பேசலாம். இந்த 35 இடங்கள்ன்றதை எதை வச்சு கணிச்சு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதிமுக 2வது இடத்துல, நான் செகண்ட் பிளேஸ் கம்பேரிசன் பண்றேன், 22 இடங்கள்ல வந்திருக்கு. பிஜேபி 12 இடங்கள்ல வந்திருக்கு. தேமுதிக 3 இடங்கள்ல வந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு இடத்துல வந்திருக்கு, தர்மபுரி. அது அமமுக தேனியில் ஒரு இடத்துல வந்திருக்கு. ஓபிஎஸ் ராமநாதபுரம் ஒரு இடத்துல. கிட்டத்தட்ட 40 தொகுதிகள். இப்போ இவங்கெல்லாம் கூட்டணியாக இருந்திருந்தால் அது போக வந்து 3வது இடம் பார்க்கும்போது பிஜேபி பிரதானமாக 20 இடங்களில் வந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ஓட் பேங்க் வந்து இது இந்த அதிமுக கூட்டணியோடு பிஜேபி இருந்திருந்தால் சொல்ல ரேஷியோ பார்க்கும்பொழுது குறைந்தபட்சம் ஒரு 25 சீட்னாச்சும் வந்திருக்கும். ஸோ இப்போது அண்ணாமலை அவர்களை அதிமுகவுக்கு எதிராக பேச வைப்பது யார், அதிமுகவில் அண்ணாமலைக்கு எதிராக பேச வைப்பது யார் தான் இங்கே பெரிய கேள்வி இருக்குது. தலைமையும் தான் அதை பேச வச்சு கிளாரிஃபிகேஷன் பண்றேன். இல்ல நான் முடிச்சிடறேன். அதாவது அதிமுகவை எதிர்த்து பேசக்கூடிய தலைமை வந்து மேல எடுத்து டெல்லியில இருந்து சொல்லி எல்லாம் பேசுறதெல்லாம் கிடையாது. இவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கலாம். அண்ணாமலைக்கு சிஎம் ஆகணும், அதுதான். வேற என்ன அஜெண்டா, பெரிய அஜெண்டா இதுல என்ன பண்ணாங்க? அதாவது 2024 கூட்டணிக்கு வந்தா நீங்க சிஎம் அறிவிக்கணும், அவரை சிஎம் அறிவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறாரு. ஆனா வந்து இங்க என்னன்னா இபிஎஸ் தான். அதுதான் வந்து நம்ம யாரு நம்ம தன்மைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் தெளிவா சொன்னார். ஜி.கே. வாசனாயர் ஒரு நல்ல ஒரு மனிதர். அவர் வந்து ரொம்ப நடுநிலைமையான விஷயத்த சாந்தமா இருந்து 2 பேரும் ஒருங்கிணைக்கணும் தான் செயல்பட்டாரு. அவர் என்ன சொன்னாரு, இபிஎஸ் தான் தலைமை 2026 தேர்தலில், பாஜக மோடி தான் தலைமை இந்த லோக்சபா தேர்தலை பொறுத்தளவுக்கு. சரி, இப்படிதான் அவர் வந்து பேசினார். அதுதான் உண்மை, மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. நீங்க இபிஎஸ் போய் நான் வந்து லோக்சபா தேர்தலில் தலைமைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க மோடி தான் தலைமை, அவர் தான் பிரைம் மினிஸ்டர், அவர் தான் கதாநாயகன். அதே மாதிரி தமிழகத்துக்கு வரும்போது மெஜாரிட்டியாக கட்சியாக இருக்கக்கூடியது வந்து இபிஎஸ்.
இப்ப 26 தேர்தலுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அருமையா வந்து ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அம்மையார் அவர்களும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க, எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்றது. இது நல்ல விஷயம். நீங்க சொல்றீங்களே இந்த சுத்தி இருக்கிற இடியாப்ப வலை, இதுங்கதான் வந்து அதெல்லாம் செய்ய விட மாட்டேங்குது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். எந்த கேள்விதான் வைக்கிறேன், அதிமுகவுக்கு எதிராக பிஜேபியில் பேச வைப்பது யார், பிஜேபியில் அதிமுகவுக்கு எதிராக பேச வைப்பது யார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. பிஜேபி விஷயத்துக்கு வந்துடுறேன். பிஜேபி அண்ணாமலை அவருடைய சொந்த சுயலாபத்துக்கோசம் பேசுகிறாரு, இல்லை அவருடைய கட்சியை வளர்க்கறதுக்கோசம் பேசுகிறான்னு கூட வச்சுங்க. சரி, இது கூட்டணி முறிய போது இது மாதிரி இந்த இயக்கத்தின் அவர் பேரறிஞர் அண்ணா பேரை தாங்கி ஒரு இயக்கம் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த இயக்கத்தின் தலைவரையே யாரை போற்றி அதிமுக அவர் பேர் தாங்கி இருக்கிறதோ அந்த தலைவரையே பேரறிஞர் அண்ணாவை பற்றி அந்த தருணத்தில் அவர் விமர்சிக்க வேண்டிய வேலை என்ன? மறைந்த ஒருத்தரை பற்றி விமர்சனமே பண்ணக்கூடாது. பொதுவாகவே இப்போ நம்ம கலைஞரை பற்றியோ புரட்சி தலைவரை பற்றியோ அவங்களும் பண்ணுறதில்ல, நம்மளும் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அவருக்கு முன்னாடி மறைஞ்ச ஒரு தலைவரை, கலைஞருக்கு முன்னாடி மறைஞ்ச ஒரு தலைவரை, பல ஆண்டுக்கு முன்னால் மறைஞ்ச ஒரு தலைவரை அண்ணாமலை தவறாக பேசுவதுன்னு அர்த்தம் தான். இல்லை, நடந்த நிகழ்வுகளை தான் நான் சுட்டி காமிச்சிருக்கிறேன். அதை ஏன் நீங்கள் அந்த தருணத்தை சுற்றி காமிக்கணும்? உங்கள் வேலை என்ன? இந்த தேர்தலில் நம்ம எப்படி வெற்றி பெறணும், கூட்டணியை எப்படி அரவணைச்சிக்கணும் போகணும், திமுகவை எப்படி வீழ்த்துவது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தை தவிர இப்படி ஏற்கனவே இருந்ததாக கூட இருக்கட்டும், அது புக்கில் கூட இருந்ததாக கூட இருக்கட்டும். சரி, அதை நீங்கள் எடுத்து உரைக்க வேண்டிய அவசியம் என்ன? பொது வழியில் நீங்கள் சொல்லுங்கள். சரி, இது வேணும்னு அதிமுக இவர் சீண்டி இது பிஜேபி சைடு மட்டும் ஒரு குறுக்கிட்டு சொல்லிடுறேன். அதுதான் நான் சொன்னேன், அவசர கொடுக்கு தேவையில்லாம வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை பேசக்கூடாது. அது மோடியே பேசியிருந்தாலும் அவசர கொடுக்கு பேச்செல்லாம் பேசவே கூடாது. சரி, இதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வந்து இங்க மக்களை பாதுகாக்கிறதுக்காக நான் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ இடர்பாடுகளை வர வழியில நம்ம வந்து எதிர்கொண்டு தான் வரோம். இங்க சரி, ஒரு விவாத மேடையில வந்து உட்கார்றதுன்னா மக்கள் நலன் கருதி நான் வந்து உட்கார்ந்துருக்கேன். நிச்சயமா என்னோட சுய லாபம்ன்றது கிடையாது, அது முதல் கிடையாது. முதல் என்னன்னா மக்களோட துயர் துடைக்கப்படணும், உண்மைகள் வந்து சென்றடையும் தான் விவாத மேடைக்கு வரும். ஓகே சார். அப்படி விட்டுட்டு நீங்க வந்து என்ன சொன்னா, அது சொன்ன மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி கரெக்டா தான் சொன்னாரு. இன்றைக்கு வந்து தேர்தல் நேரம், அண்ணாவை பத்தி பேசியிருக்க வேணாம், பேசியிருந்தா கூட மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை. அதுதான் தலைமை பண்புக்கு ஒரு அருகதை. ஒரு எந்த ஒரு தலைவராக கேட்டிருந்தா சூழ்நிலை வேற மாதிரி மாறி இருக்கும் சொல்றீங்க. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் தலைவர் சார். எந்த ஒரு தலைவரும் பாருங்க, உலக அளவில் பெரிய கார்பரேட் தலைவர் கூட தப்புனா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அதோட முடிச்சுட்டு போயிட்டாரு. ஓகே சார், சொல்லுங்க. அவர் பண்ணது, அண்ணாமலை அன்னைக்கு பண்ணது மிகப்பெரிய தப்பு. திரும்ப வருத்தம் கூட தெரிவிக்கல. இப்போ அதிமுக தரப்புல இருந்து பிஜேபிக்கு எதிராக பேச வைப்பது, அவர் அப்படி பேசுவாரா காத்து இருந்த மாதிரி ஜெயக்குமார் வந்து வாய விடுவாரான்ற மாதிரி அவர் தன் மகன் ஜெயவர்தனுக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்படி பிஜேபி அலைன்ஸ் வந்துச்சுன்னா தென் சென்னை வந்து பிஜேபிக்கு போயிடும், தன் மகனுக்கு சீட்டு கிடைக்காதுன்ற அவருடைய சுயநலத்துக்கோசம் அவர் தடப்பாடி சொன்னாரா சொல்லலையா தெரியல, அதுக்குள்ளே இவர் அவருக்கு எதிராக கவுண்டர் பண்ணது. ரெண்டு பேருக்குமே சாதாரண கட்சி தொண்டனு கூட கோவம் வரும். ஏன்னா இது வந்து அண்ணாவின் பேர்ல இருக்க திமுக. நான் ஒரே விஷயம் அப்படின்ற அடிப்படையில் அவர் இல்லை, அது வரைக்கும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவோ சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், இவருக்கு அரசியலை பற்றி அண்ணாமலைக்கு அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் ஒரு மாபெரும் இயக்கத்திலேருந்து வந்தார், இல்லை இந்த இயக்கத்துலேருந்து மாறி வந்திருந்தா கூட பரவாயில்ல. அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், அவங்க வந்து ரிசைன்மெண்ட் வராரு. அவருடைய அறியாமையில் கூட அவர் சொல்லிட்டாருன்னு கூட வச்சுக்கிங்களேன். சின்ன வயசு தானே. பெருந்தன்மை அண்ணன் எடப்பாடி அவர்கள் மன்னிச்சு அதை இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். உனக்கு மோடி கரெக்டாக இருக்காரு, அமித்ஷா கரெக்டாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் அவங்க கையில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அவங்க கண்டிக்கிறேன்னாங்க, அவங்க கண்டிச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அவங்க கண்டிச்சிருக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம். நம்முடைய மத்தியமா ஒரு நிமிஷம் அழைப்பாளர் அறிமுகப்படுத்துகிறேன். நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கிற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் திரு குமரராஜா அவர்கள் வர. வணக்கம் சார். ஓகே, தொடர்ந்து சொல்லுங்கள் சார். அன்றைக்கி வன்மையாக கண்டிச்சிருக்கணும், தலைமை பிஜேபி தலைமை கண்டிச்சிருக்கணும். இல்லைன்னா அவர் அன்றைக்கே மாற்றிருக்கணும். இங்கே ஆள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இங்கே ஆள் இருக்கிறாங்க. எல் முருகன்ஜி இருக்கிறாரு, அவர் நான் கான்ட்ரவர்ஷியல் பர்சன். ஓகே, முன்னாள் தலைவர் இருக்காரு. தற்காலிகமாக பிஜேபி இந்த அலைன்ஸை பேட்ச் பண்ணியிருக்கணும்னு நினச்சிருந்தா பேட்ச் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதையும் இவங்க செய்ய மறுத்துட்டாங்க. யார்? பிஜேபி செய்த தவறுகள் அதுதான். அந்த இடத்துல அந்த எல் முருகனை கொண்டு வந்தோ இல்லை தமிழிசை சவுந்தரராஜனை கொண்டு வந்தோ இவங்க ஈஸியாக அந்த இதை வந்து சரி பண்ணிருக்கலாம். ஆனா இவங்களும் அதை சரி பண்ண விரும்பலை. சரி, கடைசி வரைக்கும் புகைச்சலை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன ஒரு கேள்வி முன்வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ அதிமுகவில் அதிருப்தியாக இருப்பது காரணம் கம்யூனிட்டி பேஸ்டு எடப்பாடியாரை நெருக்குகிறது. ஒரு பக்கம் கவுண்டர் இன மக்களும், இன்னொரு பக்கம் வன்னியர் இன மக்களும் அந்த பேஸ்ட் அவங்க தலைவர்கள், முன்னணி தலைவர்கள் தான் இயக்குறாங்க.
தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் வாக்கு வங்கிகளை அவங்க இழந்ததற்கு காரணமும் அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. உண்மையிலேயே அதிமுகவில் இப்போ வந்து சாதி ரீதியான பிளவுகள் ஏற்படுகிறதா? அதான் இன்னைக்கு வந்து சிவி சண்முகம் முகாம் அலுவலகத்தில் எல்லா வன்னியர் எம்எல்ஏகளும் அவருக்கு வேண்டிய எம்எல்ஏகளும், வன்னியர் இல்லாத சில எம்எல்ஏ இருக்கு, அரங்கோண ரவி, அருள்மொழி தேவரெலாம் வன்னியர், இவங்கெல்லாம் வந்து அவர் வீட்டில் கூடி ஒரு முக்கிய முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க. அது கேபி முனுசாமிக்கு எதிராக தான் இருக்கணும்னு எல்லாரும் யூகிச்சுறாங்க. கேபி முனுசாமி வந்து ஒரு வெற்றியை, ஒரு மிகப்பெரிய தலைவர் காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள், அவர் பேச்சில் யார் மேலோ ஒரு வெறுப்பு இருக்குது. அந்த சின்னம்மா மேலத்தில் இருக்கிற அந்த வெறுப்பை அவருக்கு அந்த காலத்தில் தம்பிதுரையை வளர்த்து விட்டாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்கோசம் ஒட்டுமொத்த கட்சியும் அழிக்க அவர் இந்த நேரத்தில் முயற்சிக்க பண்ணுறாரு. ஒற்றுமை வரும்போதெல்லாம் சீர்குலைக்க முயற்சி பண்ணுறாரு. இது அடிமட்ட தொண்டனை வந்து இவ்வளோ பெரிய படுதோல்வி அடைந்து கூட இன்னும் கேபி முனுசாமி போன்ற துணை பொதுச் செயலாளர் லெவலில் இருக்கிறவங்க கொடுக்குற ஒரு எனக்கு குழப்பமாக இருக்கு. கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கொடுங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து அதிமுக பேசிட்டா, எங்கிட்ட ஜெயக்குமார் வந்து பேசுகிறாரு அதிமுக சார்பாக. அதே போல் வந்து ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் அழைப்பு கொடுத்தா இங்கே வந்து கேபி முனுசாமி அதுக்கு அகேன்ஸ்டாக குரல் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமேட்டு பிஜேபியோட கூட்டணி வைக்க வேண்டாம் அப்படின்னு சிவி சண்முகம் சொல்கிறாரு. பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தா 35 சீட்டு ஜெயிச்சிருப்போம் எஸ்பி வேலுமணி சொல்கிறாரு. இதுதான் ஒரு இடியாப்ப சிக்கலாக இருக்கு. சார் ஒன்றுமே இல்லைங்க. எடப்பாடியா ஆளுக்கு ஒரு பக்கம் காலை எழுதுகிறாங்க, ஒரு பக்கம் வேலுமணி பிஜேபி மைண்டில் இருக்கிறாரு சர்க்குரு மூலியமா. ஓகே, பிஜேபி டைப்பில் இருக்காரு. தங்கமணியும் வேலுமணியும். சிவி சண்முகம் வந்து 15,000 ஓட்டில் விழுப்புரத்தில் தோற்றதுக்கு இஸ்லாமியர்கள் நம்மளுக்கு ஓட்டு வங்கி போடலைன்ற கோபம் அவர்கிட்ட இருக்குது. நம்ம ஏன் தோத்தம், நம்ம சரிவர பணி செய்யலை, நம்ம தொகுதியை கண்டுக்கல, அதனால் நம்ம தோத்தம்னு நினைக்கல. அதை விட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு அதிமுக எண்ணிக்கை வந்தது, கிறிஸ்தவர்கள் ஓட்டு அதிமுக எண்ணிக்கை வந்தது. நான் சொல்றது பெரும்பான்மை 90% எண்ணிக்கை வராது, ஒரு சிலர் எக்ஸம்டடா இருக்கும். அதாவது காங்கிரஸோட கூட்டணி வைக்கவும் சரி, பிஜேபியோட கூட்டணி இல்லாதவும் சரி, சிறுபான்மையினருக்கு அதிகமாக வந்து வாக்களிச்சது அதிமுக கட்சி அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிறுபான்மையினர் அதிமுகவுக்கு அதிகமாக வாக்களிச்சிருக்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. அவங்க கூட்டணியில் இருந்தாலும் சரி, முஸ்லீம் லீக் இல்லைனாலும் சரி, அவங்க வாக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட 100% கலைஞர் காலத்திலே அப்படி தான் இருந்தது. தவிர ஒரு காலமாக அம்மா போய் நோம்பு கஞ்சி குடிச்சு. அண்ணாமலை சொன்னது உண்மைதானா ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவ தலைவர்னு? அதில் நான் சந்தேகம். நம்ம இந்த அரங்கத்தில் சொல்லியிருக்கோமே, மிகப்பெரிய இந்துத்துவ தலைவர் அம்மா, அதுக்கோசம் பிற மதத்தை அவங்க தடுத்து நிறுத்தலை, அவங்களுக்கும் சம உரிமை கொடுத்தாங்க. இந்துத்துவாவுக்கு மிகப்பெரிய RSS கூட அந்த உரிமையை கொண்டாட முடியாது. அம்மா அத்தாரிட்டின்ற நான் இல்லை, இந்துத்துவாவுக்கு அம்மா தான் அத்தாரிட்டி. இல்லை, இங்கே இந்த விஷயத்தை பல ஊடகங்கள் மறைக்கிறாங்களா இல்லை வெளிக்கொண்டு வராங்களா பயப்படுறாங்க. இந்துத்துவா தலைவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் எந்த அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் சொல்றாருன்னா, தமிழகத்தில் மதமாற்ற தடை சட்டத்தை அமல்படுத்தியவர் ஜெயலலிதா அவர்கள். இதை விட அது போக வந்து அதே இந்து கோயில்கள்ல பலி கொடுக்க கூடாது, சேவல் ஆடுகள் பலி கொடுக்க கூடாது. இல்ல 15 மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியில் இருந்த போது கூட எந்த ஒரு பிஜேபியும் இந்த மாதிரி கொண்டு வரல சட்டம். அவங்க மாநிலத்தில் கொண்டு வராத போது அம்மா வந்து மனம் வந்து பண்ணாங்க. அம்மா வந்து அதே இந்துத்துவா மேல எவ்வளவு பாசமும் அந்த மதத்தை மேல எவ்வளவு பற்று இருந்தாங்களோ, பிற மதத்துக்கும் சம உரிமை அளித்தவர் புரட்சி தலைவி அம்மா. நிச்சயமா. அதனாலதான் எடுத்துக்காட்டா வந்து ரமலான் காலத்துல நோன்புக்கு வந்து அரிசி வழங்கு குல்லா போட்டது நோன்பு குடிச்செல்லாம் விட்டுருங்க. அரிசி வழங்கல. ஒரு இந்து புனித ஒரு இந்துவோட ராஜகுரு, இந்தியாவுக்கு ராஜகுருவா இருந்தவர் சங்கராச்சாரியார் தவறு பண்ணும்போது அம்மா ரத்த ஓடுன்னு சொன்னாரு. அத்வானிஜியில இருந்து துணை பிரதமர் வந்து அம்மாவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. முடியவே முடியாது. நாங்க அம்மா அவர் இந்துத்துவ குருவாக மத குருவாக இருந்தாலும் அவர் தண்டனைக்கு உட்பட்டவர் தான். யார் ஸ்டேட்ல அதை நான் விட மாட்டேன் அப்படின்னு எதிர்த்து தைரியமா ஓட்டு வங்கியா போயிட்டோம் அப்படின்னு மிரட்டும் போது கவலைப்படலாமா? ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அரங்கத்தில் சிறப்பு அழைப்பாளர் திரு வழக்கறிஞர் சொல்லுங்க சார். அதாவது எல்லாரும் பேசுன்னு நீங்க கேட்டிருப்பீங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக பிஜேபி நகமும் சதையும் போல இருந்தது. இப்போது நகத்தினுடைய அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் வலதுசாரியிலேருந்து வந்திருப்பவர் கூட வந்து ஒரு தலைவர் வந்து இப்படி தடாலடியாக பேசியிருந்திருக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். நீங்கள் ஒரு நடுநிலையாளராக எப்படி பார்க்குறீங்க? சசிகலா ஓபிஎஸோட அழைப்பு 2026 எல்லாம் ஒன்றிணைந்து வரக்கூடிய சூழல் இப்போது அமைந்திருக்கிறதா? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்படித்தான் இந்த சப்ஜெக்டை நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஏனென்றால் முப்பாட்டன் திருவள்ளுவன் சொன்னதைப் போல எடுத்தோம் கவிழ்த்தோம், வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்கின்ற கதையாக இப்போ அதிமுகவிலே இருந்து பிரிந்து சென்றவர்கள் அல்லது அந்த இயக்கத்திற்கு உள்ளே வர முடியாத நபர்கள் ஒவ்வொரு நாளும்
இதை போன்ற தேர்தல் முடிவுகள் வருகின்ற போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. ஏனென்றால் இது 9வது முறையிலான தோல்வி. 8 முறை 9வது முறையே தோல்வி, 9 முறை தோல்வி அல்லது 10வது முறை கூட தோல்வி. அதனால் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டோம்னா எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்றது செஞ்சிடலாம். ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போலவோ அல்லது முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா போலவோ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் அல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் இயக்கத்தை கட்டுக்குலையாமல் இரும்பு கரம் கொண்டு நடத்தி கொண்டு செல்வதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். இப்பொழுது இல்ல வேலுமணி ஒரு பக்கம் இருக்கிறாரு, ஜெயக்குமார் எங்க இழுக்கிறாருங்க? ஒரு பக்கம் இருக்கிறாரு. கருத்து சொல்வது என்பது இழுப்பதாக அர்த்தமாகிவிடுமா? ஆமா, வரக்கூடிய என்ன ஒத்துமையா வரப்போகுது? இவங்க டிடிவி தினகரன் அவர்களும் மதிப்பிற்குரிய வி.கே. சசிகலா அவர்களும் உள்ள எப்படியாவது வந்து இந்த இயக்கத்தை மீண்டும் நம் உடைய கட்டுப்பாட்டிலே எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற முயற்சி தானே வேற ஒன்றும் கிடையாது. எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்னது எல்லாமே தியரி சொல்லுவாங்க இல்லையா, பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ட். இப்போ பிரசாந்த் கிஷோர் இருக்காரு, நித்யா இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அதுல இப்ப வேலுமணி என்ன சொல்றாரு, ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக இணைந்திருந்தால் 35 தொகுதிகள் நம்ம ஜெயித்திருக்கலாம் என்று சொல்றாரு. இது ஒரு ஆருடமே ஒழிய அது உண்மையாக இருந்திருக்க முடியாது. ஏனென்றால் அது அர்த்தமேட்டிக் சொல்றாங்க. அர்த்தமேட்டிக் சொல்லுகின்ற பொழுது இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 18% வாக்குகளை வாங்கிய பொழுது இப்பொழுது 23% வாக்குகளை வாங்கி இருக்கிறது. இப்பொழுது 23% வாக்குகள் வாங்கி இருக்கிறது என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இல்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய மதிப்போடு தான் இஸ்லாமிய கிறிஸ்தவ ஒடுக்கப்பட்ட சாதாரண மக்கள், மிக சாதாரணவள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு உண்மையை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதிமுகவினுடைய ஓட்டில் கொஞ்சம் ஓட்டுகள் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு போயிருக்கிறது. ஏனென்றால் இது பாராளுமன்ற தேர்தல், அடிப்படையில் சட்டமன்ற தேர்தல் அல்ல. சரி, இங்கே மோடியா அல்லது காங்கிரஸ் தலைமையில் இயக்கின்ற இண்டி கூட்டணியா? ஏனென்றால் ராகுல் என்று கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க பிரதமர் வேட்பாளரே சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். 234 தொகுதி எங்க 234 தொகுதிங்க? பிஜேபி தனிப்பெரும்பான்மை இழந்துருச்சு சார். இல்ல, பிஜேபி தனிப்பெருமை இழந்தது உண்மை. ஆனால் 240 சீட்டுகள் தனியாக ஜெயிச்சிருக்கு. என்டிஏ ஆட்சி அமைக்க முடியாது. இல்ல, என்டிஏ கூட்டணி 293 தொகுதி ஜெயிச்சிருக்கு. இவங்க 15 கட்சி சேர்ந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஜெயித்த 240 தொகுதிகளை இவங்களாம் ஜெயிக்க முடியல. காங்கிரஸ் செஞ்சுரி கூட அடிக்க முடியல. நான் இந்த நம்ம தொலைக்காட்சி வாரத்தில் பல தடவை சொல்லி இருக்கிறேன், இந்த தடவை எதிர்கட்சியாக காங்கிரஸ் கட்சி வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறேன். பல முறை தேர்தலுக்கு முன்பாகவும் சொல்லியிருக்கிறேன். அதுதான் நடந்தது. இப்ப என்ன சொல்றாங்க, ஆளாளுக்கு மம்தா பானர்ஜி ஒரு பக்கம் சொல்றாங்க மோடி ரிசைன் பண்ணிடணும். கார்கே என்ன சொல்றாரு, மக்களுக்கு எதிரான தீர்ப்புக்கு எதிராக மோடி செயல்படுறார் என்று சொல்றாரு. எப்படி 99 சீட்டு கொடுத்தவங்களை மக்கள் ஆதரிச்சுட்டாங்க, 240 சீட்டு கொடுத்தவங்க ரிசைன் பண்ணி போயிடணும். இப்படி அரசியல் ரீதியாக இவங்க ஏதாவது பெரும்பான்மை அதையும் ஏத்துக்கிற மாட்டேன்றீங்க. ஏன் ஏத்துக்கல? 293 தொகுதி ஜெயிச்சிருக்காங்களே, எங்க தோல்வி? இப்ப என்டிஏ யாருக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க? யாரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க? என்டிஏ கூட்டணி சொல்ற நீங்க எல்லாம் பிஜேபி தனிப்பெரும்பான்மை வரும் தனிப்பெரும்பான்மை வரும்னு சொன்னீங்களே, என்டிஏ கூட்டணி வரும்னு சொல்லவே இல்லை. ஏங்க அரசியல் கணிப்பும் இந்த நாலு மறுபடியும் திருப்பி சொல்லுவாங்க 400 பார் அப்படி சொல்லி இவங்க சொல்லுவாங்க. எந்த அரசியல் கட்சியும் தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு மக்களிடம் நாங்கள் தான் வெற்றி கூட்டணி ஜெயிக்க போகிறோம் என்று சொல்லுவது. நீங்க என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிங்கள் கேட்கவே இல்லையே. நீங்க கேட்டதெல்லாம் பிஜேபி தானே வாக்கு கேட்டீங்க. எங்க பிஜேபி 400 இடங்களை தான் வெல்லும் என்று சொல்லுவது ஒரு தேர்தல் உக்தி. தேர்தலில் தாராளமா அவங்க சொல்லுவாங்க, 400 450 சொல்லுவாங்க, உற்சாகப்படுத்துவாங்க, இவங்க தான் வெற்றி கூட்டணி என்பார்கள். ஏனென்றால் இந்தியா முழுவதும் 20% மக்கள் வெற்றி கூட்டணி யார் ஜெயிக்க போகிறார்கள் அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை எப்போது இருப்பார்கள். அதற்காக தன்னுடைய கட்சி இத்தனை தொகுதியில் ஜெயிக்கும் என்று சொல்லுவது இயல்பு தானே, அரசியல் கட்சி தானே. இந்திய கூட்டணி நீங்க சொல்லிருக்கலாம், இந்திய கூட்டணி 400 இடங்கள் பிடிக்கும் சொல்லிருந்தா நீங்க தனிப்பெருமையா வந்திருக்கீங்க. 24 ஆண்டு காலமாக இருந்த ஒரிசாவை மதிப்பிற்குரிய நவீன் பாபு என்று ஒரிசா மக்களால் அலங்கரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கடவுளாக பார்க்கப்பட்ட நவீன் பாபுவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரிசாவில் சட்டசபையிலையும் கொடுத்திருக்கிறாங்க. 20 தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்கிறார்கள். நீங்க உடனே ஊபியில இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க, இழந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க.
ஊபியில இழந்திருக்கிறது கேட்கிறேன். மோடி அவர்கள் ராமர் கோயில் திறந்த இடத்துல அயோத்தியிலே தோத்துட்டீங்க. அதனால என்ன, இந்திரா காந்தி தோற்றது இல்லையா, எம்ஜிஆர் தோற்றது இல்லையா, இல்ல ஜெயலலிதா அவர்கள் தோற்றது இல்லையா? 4 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயித்த மோடி அவர்கள் 1 லட்சம் வழக்கறிஞர். சரி 1.5 லட்சம் வச்சுக்கோங்க. ஏங்க 50 ஓட்டுல தோத்தா கூட தோத்ததாங்க, அது ஏத்துக்கலாங்க, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அயோத்தியில் தோற்று விட்டார்கள், அதற்காக என்ன செஞ்ச முடியும்? இப்ப சப்ஜெக்ட் யார் அமைச்சிருக்காங்க? எல்லாத்துலயும் கூட்டணியோடு அமைக்கிறாங்கல்ல. ஜவஹர்லால் நேருக்கு அப்புறம் 3வது முறையாக உலகத்தினுடைய ஹிஸ்டரியிலே இந்திய ஜனநாயகத்துல 97 கோடி வாக்காளர்கள் இருந்த வாக்காளர்கள் மத்தியில் 66 கோடி மக்கள் ஓட்டு போட்டு 293 தொகுதிகளை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு 7 தனிப்பட்ட முறையிலான இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸும் நாங்க ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க. 300 சீட்டை தாண்டுறாங்க. ஏற்கனவே இருந்த சீட்டு 300, அந்த 300ஐயே அவர்கள் தாண்டுகிறார்கள். அப்ப என்டிஏ கூட்டணி இருந்தா என்ன? என்டிஏ கூட்டணி இருந்தா எல்லாருமே எல்ஜிபியும் சந்திரபாபு நாயுடு டிடிபியும் வேற சொல்லியா பிரைம் மினிஸ்டர் சொல்லி கேட்டாங்க இல்லையே. சரி, மோடிக்கு நாங்க ஆதரவு அளிக்கிறோம், மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கிறோம், மோடி பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க சந்திரபாபு நாயுடு. அதேதான் நான் கேக்குறேன், அங்கெல்லாம் கரெக்டா பேசுறீங்க. தமிழ்நாட்டுல இந்த டாடிக்கு ஏன் ஓட்டு கேட்கல? நீங்க யாரு கேட்டு வைக்கல? ஏன் கேட்கல? அதிமுக எங்க ஓட்டுல இருந்தது? டாடி ஏன் கேட்கல? நீங்க ஏன் கூட்டணியில இல்லங்க? நான் கூட்டணியில இல்லன்னு தான் கேக்குறேன். கூட்டணியில இல்ல இந்த நேரத்துல ஏன் இல்லன்னு தான் கேக்குறேன். அந்தந்த கட்சிக்கு அது அந்தந்த கட்சிக்கு எது சரி என்று நினைக்கின்றார்களோ அதை பொறுத்து தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி தான் இருப்பார்கள். கண்டிப்பாக சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக இணைந்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு ஓட்டு 79 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் 79 லட்சம் ஓட்டு என்பது பாராளுமன்ற தேர்தல் என்ற காரணத்திற்காக அவர்களுக்கு போடப்பட்டதை ஒழிய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1,05,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1,05,00,000 லட்சங்க, 1,55,124. சரி 1,50,00,000 வச்சுங்க. 4 லட்சம் எங்க போச்சு? 2.5 கோடி உறுப்பினர் நம்ம கையில இருக்கிறாங்க. அதாங்க உறுப்பினர். நிறைவான பகுதிக்கு வந்திருக்கேன். பாரதிய ஜனதா கட்சி கூட 20 கோடி உறுப்பினர் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்காக எல்லாம் செஞ்சிட முடியுமா? வாய்ப்பு இல்ல. அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இணைந்திருந்தாலும் ஜெயித்திருக்கலாம் என்று சொல்வது ஒரு ஹம்பக்கு. ஆனால் இந்த 2 பேரும் கண்ணாடி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கல்லறிஞ்சிட்டாங்க. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவரவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கு அவரவர்களான முயற்சி செய்தார்கள். இதில் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வாங்கிய ஓட்டுகளை விட அதிகமாக வாங்கி தன்னு இயக்கத்தை முன்னிலைப்படுத்தியிருக்கிறார். அதே போலவே அண்ணாமலை தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி கிளைக்கழகத்தினுடைய தலைவராக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்திருக்கிறார். மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி. நன்றி. நீங்க ஒரு 10 நிமிடம் பேசினாலும் ஒரு நடுநிலை தவறாமல் நீங்க பேசுனீங்க. கருத்துக்களை பதிவு செய்த 4 அழைப்பாளருக்கும் ராஜ் செய்திகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்வது நேரமின்மை காரணமாக இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்துகிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே. மீண்டும் நாளை இரவு 7 மணிக்கு மற்றொரு தலைப்போடு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்க வருகிறோம். நன்றி, வணக்கம்.